நீங்க எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வே எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கான மேத்ஸ் அண்ட் ரீசனிங் கிளாஸஸ் தான் முதல்ல பார்க்குறோம். இதில 6, 36, 8 கொஸ்டின் மார்க் குடுத்துருக்காங்க. ஸோ, இப்போ 6, 36 அப்படிங்கிறது எப்படி ரிலேட் பண்ணியிருப்பாங்க? ஸோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க 6 வந்து பார்த்தீங்கன்னா 6 இன்ட்டு 5 பண்ணுங்க. ஓகே. ஸோ, 5 கூட வந்து நீங்க 6 பெருக்குனீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து 5 30. அது கூட வந்து இந்த 6 வந்து கூட்டுனீங்க அப்படின்னா, உங்களுக்கு 36 கிடைக்கும். ஓகேவா? எஸ். ஸோ, இந்த மாதிரி தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ, இதுக்கு இன்னொரு மெத்தடும் இருக்கு. நிறைய மெத்தட் இருக்கு. அதே மாதிரி கண்டுபிடிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 8 இருக்கா? இப்போ 8 கூட வந்து அது மேல பண்ண மாதிரி 5 பெருக்குங்க. ஓகே. 8 எத்தன 40. ஓகேவா? ஸோ, அப்போ 40 கூட வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த 8 வந்து பார்த்தீங்கன்னா கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு 40 + 8 48 ஆயிருமா? எஸ். ஸோ, இதுதான் அப்புறம் இங்கே கான்செப்ட். ஓகே. 48 வரும். ஓகே. அவ்வளோதான். இப்போ இந்த 8 இருக்க இடத்துக்கு வந்து 48 வருங்கிறது. அப்போ கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்ஷன் 2ல உள்ளதான். ஓகேவா? எஸ். ஸோ, இந்த ஃபார்மெட் வந்து ஈஸியாக இருக்கும். இதை தவிர இன்னொரு ஃபார்மெட்டும் இருக்குது. ஓகேவா? ஸோ, அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிளாஸஸில் அடுத்தடுத்து வரதில் நான் டீச் பண்ணுறேன் கண்டிப்பாக. ஸோ, இதே இப்படி தான் வந்து இந்த மாதிரியான கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணுங்கிற இது கிடையாது. எப்படி வேணால் கண்டுபிடிக்கலாம் ஆன்சர். ஓகே. ஸோ, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரையாங்கிள் இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. இதில் வந்து கவுண்ட் பண்ண சொல்லுவாங்க ரயில்வே எக்ஸாமினேஷன்ஸில். ஸோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை முக்கோணம் அதாவது ட்ரையாங்கிள் இருக்குது அப்படிங்கிற கண்டுபிடிக்கணும். ஓகே. ஸோ, 1 2 3 அண்ட் 4 அப்படி மாதிரி கீழே உள்ளதை வந்து இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கணும். ஓகே. ஸோ, 1 2 3 4 அப்படி மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்து இது எல்லாத்தையும் அப்படி வந்து கூட்டிருங்க. ஓகே. ஸோ, நான் எப்படின்னா 4 3 7 7 2 9 9 1 10 அப்படி மாதிரி கூட்டி இந்த சைடில் வந்து போட்டுக்கிறேன். ஓகே. ஸோ, இந்த மாதிரி தான் கூட்டணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 இருக்கலாம். இப்போ அது 2 1 2 போட்டுருந்தா 2 1 3 3 அப்படி மாதிரி போட்டுக்கோங்க. ஓகே. ஸோ, அதை தூக்கி இங்கே போட்டுங்க. அடுத்து இது 2 இருக்கலாம். இதுக்கும் 1 2 அப்படி மாதிரி போட்டு இது ரெண்டையுமே வந்து அப்படியே கூட்டிடுங்க. 1 2 எத்தனை 3. ஓகே. அப்போ இது எல்லாத்தையும் கூட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? 3 3 6 ஆயிடுச்சு. இந்த பக்கம் 1 வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து மொத்தமாக வந்து 16 அப்படிங்கிறது கிடைச்சிரும். எஸ். அவ்வளோதான். ஓகே. அப்போ இங்கே 16 முக்கோணங்கள் அப்படிங்கிறது இதில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சு சொல்லிடலாம். ஓகே. ஸோ, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸுக்கு அதிகமாக தான் ரயில்வே எக்ஸாமினேஷன்ஸில் கேட்குறாங்க. ஸோ, அதனால் கண்டிப்பாக நீங்கள் ரயில்வே எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்கக்கூடியது இந்த அதாவது 11 ஸ்கொயர்டு -10 ஸ்கொயர்டு இந்த மாதிரி வந்து பக்கத்தில் அதாவது இது 2 நம்பரோட டிஃப்ரெண்ட் 1 அப்படிங்கிற மாதிரி வரும்ல அந்த மாதிரி நம்பர்ஸை ஸ்கொயர்டை பார்த்து கழிக்கிறதுக்கு வந்து ஈஸியான ஒரு ட்ரிக்கு தான் இது. ஓகே. ஸோ, இங்கே என்னன்னா ஃபஸ்ட்டு இது 2 நம்பரையும் கூட்டிங்கன்னா 21 அவ்வளோதான். அதே மாதிரி இந்த 2 நம்பர் வந்து கூட்டிருங்க. ஓகேவா? ஸோ, 75 74 கூட்டிங்க அப்படின்னா இதுதான் உங்களுக்கு ஆன்சராக இருக்கும். 5 4 9 7 7 14 அப்படிங்கிற வர 149 அப்படிங்கிற வந்துடும். ஸோ, அதே மாதிரி இப்போ 43 ஸ்கொயர்டு -42 ஸ்கொயர் அப்படின்னா இதே மாதிரி நீங்கள் அங்கே மைனஸ் மட்டும்னாலும் இது 2 கூட்டி ஆன்சர் போட்டிங்க அப்படின்னா இது ஆன்சராக இருக்கும். அப்போ 3 2 5 4 4 8 அப்போ 85 அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சா? இவ்வளோதான். ஓகே. ஸோ, இந்த மாதிரியான ட்ரிக்கை வந்து தெரியலாம் தெரிஞ்சுக்கிறீங்க. ஸோ, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே ரீசனிங்கில் வந்து 27 65 64 கொஸ்டின் மார்க் அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்களா? ஸோ, இப்போ இதை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்? உங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு இந்த டவுட் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஓகே. ஸோ, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் எப்போ சால்வ் பண்ணுறோம் அப்படி மாதிரினா இப்போ 27லேருந்து 65. ஓகே. ஸோ, இதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுது? 27ங்கிறது எதோட இதுன்னு சொல்லலாம்? அதாவது 27ங்கிறது தான் 3ஓட ஸ்கொயர்டு சாரி 3ஓட கியூப்னு சொல்லலாமா? எஸ். ஸோ, 3ஓட கியூபு இதை வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் 27. ஓகேவா? ஸோ, 3 கியூபுங்கிறது 27. அப்போ அதே மாதிரி தான் இந்த பக்கம் வந்து 65ங்கிறது பார்த்தீங்கன்னா 3க்கு அடுத்த நம்பர் என்ன? 4. ஓகேவா? ஸோ, அப்போ 4 கியூபுங்கிறது நாங்கள் 16 16 4 வந்து 64 வரும். ஏன்னா இங்கே 64 வருது நான் 65 இருக்குது அப்படி மாதிரி சொல்லாதீங்க. அது கூட வந்து ஒன்றா கூட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 65 வருமா? 64 + 1 வந்து 65 வரும். அந்த கான்செப்ட் தான். ஓகேவா? ஸோ, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற கான்செப்ட் தான் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ 64 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி வரும்? ஸோ, 64 பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோமா 4 கியூப் தான் 64. ஓகேவா? புரியுதுங்களா? அப்போ 4 கியூப்ங்கிறது 64 வந்துச்சு. அப்போ 4க்கு அப்புறம் அடுத்து வரக்கூடிய நம்பர் என்ன? 5. ஓகேவா? அப்போ 5 கியூப் + 1 அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் கான்செப்ட். ஓகேவா? அப்போ 5 கியூப்னா என்ன? 5 கியூப்புங்கிறது அப்புறம் 125. அது கூட 1 கூட்டணும் அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்போ 125 1 கூட்டினா 126 வரும். அப்போ 126ங்கிறது தான் இந்த 64 இருக்கிற இடத்துல வந்து வரக்கூடியதாக இருக்கும். ஓகேவா? புரிஞ்சா? ஸோ, அவ்வளோதான். ஓகே. ஸோ, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸை நீங்கள் இந்த மாதிரி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியான மெத்தடாக இருக்கும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிச்சா வாய்ப்பாக இருக்கும். ஓகே. ஸோ, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரியான தான் 123 169 235 இங்கே கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. ஓகே. எஸ். ஸோ, அப்போ 123லேருந்து 169 அப்படிங்கிறது எப்படி கிடச்சிருக்கும்? 123லேருந்து 169 அப்படிங்கிறது. ஸோ, இதை வந்து என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு டிஜிட்டே லாஸ்ட்டு இந்த 1 3 இருக்குல்ல அது 2 வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்கொயர் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ, அப்போ 13 ஸ்கொயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 169 கிடைச்சிருமா? அவ்வளோதான். எதுக்குன்னா இந்த எப்படி ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா சென்டரில் இருக்கல அந்த 2 போட்டோம். அதே மாதிரி இப்போ இங்கே 235 ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு 25. ஓகேவா? அது நடுவில் உள்ளது கியூப் பண்ணணும். அதாவது 3 இருக்கிறதுனால மேலே வந்து கியூப் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ 25 கியூப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 15,000
ஓகேங்களா. 15,625 தான் கிடைக்கும். ஓகேவா. ஸோ 25 கியூப் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 15,625 தான். அப்போ கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் 3ல இருக்க 15,625 தான். ஓகேவா. புரிஞ்சா உங்களுக்கு? சிம்பிளான ஒன்று. ஸோ இந்த மெத்தட் தெரியல அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஈஸியான ஒன்று தான். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 195, 14, 840 கொஸ்டின் மார்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 195லேருந்து 14 அப்படிங்கிறது எப்படி வந்திருக்கும்? ஸோ 195லேருந்து 14. ஓகேவா. ஸோ இதை எப்படி யோசிப்பீங்க? கொஞ்சம் எப்பவும் போல மாதிரி யோசிக்காமல் கொஞ்சம் வித்தியாசமாகலாம் யோசிக்க தேவையில்லைங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 196ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 14ஓட ஸ்கொயர்னு சொல்லலாமா? நாங்கள் அப்போ 195 அப்படின்னா இப்போ 196லேருந்து 1 கழிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஓகேவா. புரிஞ்சா? அவ்வளோதான். ஓகேவா. ஸோ ஒரு இடத்துல கூட்டம் ஒரு சில இடத்துல கழிக்கிற மாதிரியும் வரும். ஓகேவா. அவ்வளோதான். இப்போ அதே மாதிரி தான் 840 பார்த்தீங்க அப்படின்னா அதே தான். இப்போ 840 பார்த்தீங்கன்னா எப்படி போடலாம்? இங்கே எப்படி பண்ணோம் அதே மாதிரி தான். இங்கே உள்ள சைடில் உள்ள ஏதாச்சும் ஒரு நம்பரை பாருங்களேன், அதோட ரிலேட் பண்ணி 840 கிட்ட வருதா அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது வந்து 840ங்கிறது 29 ஸ்கொயர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 841 வரும். ஓகேவா. அப்போ 841 1 கழிச்சிங்க அப்படின்னா 840 வந்துடுமா? அப்போ என்ன வரும்? இப்போ 29 ஸ்கொயர் பண்ணதுனால தான் எவ்வளோக்கு வந்துச்சு. அப்போ 29 தான் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஆப்ஷன் 2ல இருக்கல 29 அதுதான் அப்படின்னா இதில் வரக்கூடியதாக அதுதான் இருக்கும். ஓகேவா. புரிஞ்சுக்கலாம். சிம்பிளான ஒன்று. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்கக்கூடிய என்ன இருக்கலாம்? இதே மாதிரி தான். அதாவது 35 × 11 அதாவது இது வந்து மல்டிஃபிகேஷன் இருக்குது. ஓகேவா. ஸோ மல்டிஃபிகேஷன்ஸில் வந்து இந்த மாதிரியான பெரிய பெரிய நம்பர் வரும்போது நீங்கள் எப்படி ஈஸியாக மல்டிஃபிகேஷன் பண்ணுறது நார்மல் மெத்தட் தாண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 25 அப்படிங்கிறது அந்த 2 இது பெருக்கி தனியாக ஓரமாக வச்சுக்கிறீங்க. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 11 இந்த பக்கம் 3 இருக்குது. ஓகே. ஸோ அது ரெண்டே வந்து ஃபஸ்ட்டு வந்து பெருக்கிக்கிறீங்க. 11 × 3 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 33 அப்படிங்கிற மாதிரி கிடைக்குமா? ஸோ அந்த 33 வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிறீங்க. அடுத்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த 11 3 வந்து நீங்கள் வந்து கூட்டிடுங்க. ஓகே. ஸோ 11 3 எத்தனை அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு 14 கிடைக்கும். இங்கே 2 இது இருக்கிறதுனால நம்ம வந்து அந்த 14 கீழே போட்டு ஓகே 14 போட்டு அது கீழே வந்து 2 போட்டு அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 7 2 14 அப்படிங்கிற மாதிரி அடிச்சிடும். அப்போ 7 அந்த 7 வந்து 33 கூட வந்து கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு 33 + 7 பார்த்தீங்கன்னா 40 கிடைக்கும். அந்த 40 வந்து இந்த 25 கூட ஆட் பண்ணி 4025 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சராக தான் இருக்கும். ஓகேவா. ஸோ அப்போ 35 × 115 வந்துன்னா நீங்கள் பெருக்கி நார்மல் மெத்தடாக பெருக்கி கொண்டு வரதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அது இந்த மெத்தடில் கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக அதோட ஆன்சர் வரும். ஓகே. ஸோ இதே மாதிரியான கிளாஸஸ்க்கு நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமான